100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண் ஒருவருக்கு 2,79,00,000 ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துள்ளதால் அவர் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு அருகில் உள்ள புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ருக்மணி. இவர் தனது கணவர் முருகேசனுடன் வசித்து வருகிறார். இவர் 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருமானத்தின் மூலமே இவருடைய வாழ்வாதாரம் அமைந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்பட்டிருந்த தனது ஊதியத்தை எடுப்பதற்காக திமராயனில் உள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு சென்ற போது தனது வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக வங்கி அதிகாரிகள் அவரிடம் தெரிவித்தனர். ஆம்பூர் பழங்குடியினர் நலத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்திலிருந்து வரி வசூல் தொடர்பான அறிவிப்பு ஒன்று வந்திருந்ததே இதற்கு காரணம் என்று அவர்கள் அப்பெண்மணியிடம் கூறினர். அந்த அறிவிப்பின்படி ஆரம் டிரேடர்ஸ் என்ற நிறுவனம் இவரது பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் அதற்கான ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக ரூபாய் 2,79,19,420 செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பின் அடிப்படையிலேயே அவரது வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. தினக்கூலி வேலை செய்யும் தனது வங்கி கணக்கு முடக்கப்பட்டது குறித்து மிகுந்த மனவேதனையை ருக்மணி வெளிப்படுத்தினார். தனது குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்கு வங்கி கணக்கில் உள்ள அந்த சிறிய தொகையாவது திரும்ப பெற அரசு உதவ வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மைலின்மெண்ட் காசு எடுக்கிறதுக்கு போனேன். எந்த பேங்க் போனேன்? இந்தியன் பேங்க். அது காசு எடுக்கிறதுக்கு போகும்போது உந்து லாக் ஆகிட்டுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? பேங்க்காரு. அதனால நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்களவே கேட்டேன். அப்புறமா ஒரு சீட்டு கொடுத்தாங்க. எழுதி கொடுத்து பார்த்தா சரி உன் பேரில் 2.5 கோடி வந்துக்குது, உன் பேரில் 2.5 கோடி விழுந்துக்குது, யாரோ ஜிஎஸ்டி கட்டி ஆகணும் நீ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது சார், நான் ஜிஎஸ்டி எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், என்னால் தெரியாது, நான் கூலி செஞ்சால் தான் உண்டு, எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, எனக்கு அவ்வளோதான் எதுவும் தெரியாது அப்படின்னதுக்கு இல்லை உந்து பேங்க் புக்கெல்லாம் லாக் பண்ணிடுங்க, லாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அதுக்கு பின்னாடி எனக்கு தெரியாது சார், நான் என்ன பண்ணுறதுன்னதுக்கு சரி அரசாங்கம் தான் விடு பண்ணணும், அரசாங்கம் தான் பார்க்கணும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நான் அந்த காசை தான் எடுத்து வேலை செய்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறது, நான் அந்நேர கட்டினா தான் உண்டு. என்ன அண்ணாடி கட்டணும்? மைலின்மெண்ட் காசு கட்டணும். சம்பாரிச்சுன்னு வந்தால் தான் ஒரு 500 ரூபாய் மாதம்னா 500 ரூபாய் போடுறோங்க. அதனால நான் கூலிக்கு தான் போகிறேன். தோட்டம் கொத்த, கலசெடி கொத்த, ஏதோ ஒன்று கொத்துறதுக்கு தோட்டம் கொத்த தான் போகிறோங்க. பயிர் நட, ஒரு களவு எடுக்குவ, அதுக்கு கொத்துறதுக்கு தான் போகிறோங்க. வேறு எதுவும் இல்லை. அரசாங்கம் தான் பார்க்கணும். என்னை எது ஒன்றுனாலே அரசாங்கம் தான் பார்க்கணும்.